ஆண்டவருக்கு எத்தனை நாமங்கள் இருக்குது? 1000 நாமங்கள் கொண்டவர் அவர். அதனால தான் நம்ம தியானிக்க அவருடைய நாமங்கள் எப்படி தான் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இன்றும் கூட அவருடைய நாமமாக நம்ம பார்க்கக்கூடியது யெகோவா ரோகி. யெகோவா ரோகி. ரோகி அப்படின்னா அர்த்தம் இருக்கும், யெகோவா அப்படின்னாலும் என்ன இருக்கும்? அர்த்தம் இருக்கும். இது என்ன பாஷை? நமக்கு நல்லா தெரியும். எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது தான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் குறித்தது எபிரேய பாஷை. அந்த எபிரேய பாஷையில் யெகோவா அப்படின்னா தேவன், நம்மளுடைய தேவன் அப்படின்ற அர்த்தம் கொள்ள முடியும் நம்மளால். இந்த ரோஹி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சங்கீத பகுதியில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம், அல்லது நமக்கு சின்ன பிள்ளைங்களில் இருந்தே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம் அப்படின்னா சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? கிறிஸ்தவ ஜனங்களாக இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், ரொம்ப பிடிச்ச சங்கீதம் இல்லையா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வார்த்தையை சொல்லாத குட்டி பிள்ளைங்க இருக்கவே மாட்டாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு பூஸ்டப், நம்மளை எப்படி நம்ம உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் செத்துருவோண்டா இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த தாழ்மை எனக்கு வரவே வராது. ஏன்னா எனக்கு மெய்ப்பராக இருக்கிறவர் யார்? கர்த்தர். அப்படின்ற அந்த உணர்வு தான் நம்மளை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்குது, மறுபடியுமாக உயிர்ப்பிக்குது. என்று நாம் தாழ்ந்து போகிறோமோ அன்று நம்ம உயர்த்தக்கூடிய வார்த்தை கர்த்தரே எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்குரிய பதம் தான் யெகோவா ரோஹி அப்படின்ற அந்த பதம். சரிங்களா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலையும், எரேமியா 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் இந்த கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார்ன்ற வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் தான் நம் நல்ல மெய்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு இருக்குதா இந்த வார்த்தை? நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா? கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறார்? நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார் இல்லையா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் ஒரு குறிப்பு இருக்குது. அதில் தாவீது ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அந்த தாவீது ராஜா என்ன செய்வாராம்? அவர் சொல்கிறாரு, தாவீது சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப நடந்த ஒரு சம்பவத்தை அடிக்கடி சொல்லுவோம் நம்ம இல்லையா? அவர் என்ன செய்வாராம்? சிங்கத்தை போய் என்ன செஞ்சிருவார்? கிழிச்சு போடுவார். கரடியை என்ன பண்ணுவார்? கொன்று போடுவார். எதுக்காக இதை செய்தார்? தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுவதற்காக. தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பலத்தை அந்த 1 சாமுவேல் பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும். அப்படியாகவே புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக பிறந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி. 1 யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, நானே நல்ல மெய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறப்ப நமக்கு நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அவர் தான் நல்ல மெய்ப்பர். அப்படின்னா அவர் என்ன செய்வாராம்? ஜீவனையும் கொடுப்பாராம். அன்று தாவீது ராஜா கூட அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் காப்பாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணேன்? சிங்கத்து கூட சண்டை போட்டேன், கரடி கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்ன செய்கிறாரு? நம் மெய்ப்பராக இருக்கிறவர் என்ன செய்கிறாரு? நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசுகளின் தந்திரங்களையும் மந்திரங்களையும் என்ன செய்கிறாரு? முறித்து போடுறாரு. அவர் நமக்கு முன்பாக மெய்ப்பராய் நிற்கிறார். அவர் தான் சீறி வருகிற சிங்கத்துக்கும் சரி கரடிகளுக்கும் சரி நம்மளை என்ன செய்கிறாரு? தப்பு வைக்கிறார். அப்படிப்பட்ட மெய்ப்பருக்கு தான் யெகோவா ரோஹி அப்படின்ற பெயரை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? நம்மளுடைய தேவன் யெகோவா ரோகியாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பம் ஏற்படுதோ, எப்பொழுதெல்லாம் நாம் தாழ்மை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம் ஞாபகத்திற்குள்ளே கொண்டு வரணும் யெகோவா ரோஹின்ற நாமத்தை. அந்த நாமம் நம்மளை எப்படிப்பட்டதாக காக்கிறது அப்படின்னா, அவர் நம் மெய்ப்பராக இருக்கிறார், நாம் எதுக்கு கவலைப்படணும்? ஏன்னா நமக்காக சிலுவையில் எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அப்படியாகவே இன்றும் கூட நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? பரிந்து பேசுவார்.
எப்படியும் நம்மளை என்ன செஞ்சிருவார், தப்பு வச்சிருவார். அந்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, யெகோவா ரோஹி நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தரை நாம் துதிப்பதை இன்னும் சந்தோஷமாக துதிப்போம். ஆமென்.